இங்கு எந்த திட்டங்களையும் பற்றி கவலை இல்லை. ஒரே திட்டம், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும். கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி முதல் செய்தி. இது அதிமுக கூட்டணிக்கு ராசி. அதிமுக இருந்திருந்தால் இந்த இடம் அவர்களுக்கு ராசி, இல்லை என்றால் என்று தெரியாது. என்றைக்கும் நான் அவர் மீது மதிப்பு மரியாதை வைத்திருப்பவர். 96ஆம் ஆண்டு பல்வேறு வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டு சேலத்திலிருந்து அப்புறம் நாகர்கோயிலில் வந்து தங்கியிருந்தவருடைய சூழ்நிலை வந்தது. அது உங்களுக்கு தெரியும். அன்றிலிருந்து இப்பொழுது போகிற காலம் வரையிலும் நான் அவர் கூடயே பயணித்தவர். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி வெற்றி விழா மாநாடு நடந்தபோது நானும் அவரும் சேர்ந்தான் உணவு கமிட்டி. என்னுடைய வீட்டிலே தான் தங்கியிருந்தார். புரட்சித்துறை அம்மாவும் எங்க போனாலும் டூரில் அவரை தான் அழைத்து செல்வார்கள். நான் என்னை தூங்க விடவே மாட்டார். என்னப்பா என்னப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி டூர்ல கூட கூட்டிகிட்டே போவார். தூங்க விட மாட்டார். ஆனால் நல்ல உழைப்பாளி, மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருந்தவர். இன்னைக்கு ஒரு இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். என்னுடைய குருநாதர், அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கு எந்த திட்டங்களையும் பற்றி கவலை இல்லை. ஒரே திட்டம், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும். அதற்காக ஒரு கூட்டணியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திருமாவளவன் நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள். நீதிபதியை விமர்சனம் செய்வது நியாயமா? அப்படி பார்த்தால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அன்றைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் இறந்தபோது சென்னை மெரினா கடற்கரை வைக்க வேண்டும் என்று இடம் வேண்டும் என்று அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் மனு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. அன்னி ஜானகி அம்மையார் இறந்தபோது மெரினா கடற்கரையிலே இடம் வைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை மறுத்தார். என்ன காரணம் சொன்னார்னா, முன்னாள் முதலமைச்சருக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னார். அதே இது இன்னைக்கு கலைஞருக்கு வந்தது. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் இடம் வாங்கிட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதை அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்தவர் அன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள். நீதிக்கு தலைவன் வழி வந்தவர். நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்தார். இன்னைக்கு அது நிலைமை என்ன? முடிந்ததா முடியவில்லையா கூட தெரியவில்லை. விடியாத அரசு என்ன செய்ய போறது தெரியவில்லை. மேட்டூர் அணையின் உபரி நீர் கடலிலே சென்று வீணாக கலக்கிறது. அதற்கு ஒரு அணை கட்ட வேண்டும், தோணிக்கடவு திட்டம் வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு பணம் இல்லை. பணம் எதுக்கு இருக்கிறது? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் கோடி கோடியாக பணம் செலவு பண்ணி சென்னையிலே கார் ரேஸ் நடத்துகிறார். அதற்கு பணம் போகிறது. ஆனால் இங்க தோணிக்கடவு திட்டம் செய்வதற்கு பணம் இல்லை. காரணம் இவருடைய மனம் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி நிச்சயமாக நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். வெகு விரைவில் அதற்கான மாற்றங்கள் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.